இது நம்ம ஃபேமிலி. களம் எப்படி இருக்கு மதுரையில? களம் நல்லா இருக்கு, ஆனால் பிறக்கும் பிரச்சனை அருமையா இருக்கு. வேட்பாளர் தாக்குப்பிடிப்பாரா அந்த வேகத்துக்கு? அதிமுக வேட்பாளர் எதிர்கட்சி வேட்பாளர் எங்க புரட்சி தலைவர் அம்மா சொல்ற மாதிரி கண்ணு கேட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்ல. நான் தாக்குப்பிடிப்பாரான்னு கேட்டது அதிமுக வேட்பாளர் சரவணன். எங்க வேட்பாளர் எதிரிகளே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் எங்க வேட்பாளர் தாக்குப்பிடிப்பாரான்னு. எங்க வேட்பாளர் முன்னால யாருமே நிக்க முடியாது. அவர் சிரிப்புக்கு முன்னால புன்னகை மன்னன். அவர் ஒரு மிக அருமையான வேட்பாளர். ஆனா மருத்துவர் திரு சரவணன் இல்லாத கட்சியே இல்ல. மதிமுகவுக்கு போனாரு, பாஜகவுக்கு போனாரு, திமுகவுக்கு போனாரு, கடைசியா அதிமுகவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு விமர்சனம் இருக்கே. ஆமா, எங்க போனாலும் சரி கடைசியில அதிமுகவுக்கு தான் அவர் புகலிடம் மாதிரி. இன்றைக்கு பார்த்தா எங்க அவருக்கு ஒரு ராசி பாருங்க, எங்க போனாலும் சீட்டு கிடைச்சிருது. சில பேருக்கு இது ஒரு இதுதான். ஆனாலும் கூட சரவணனை பொறுத்தளவுக்கு நல்ல பண்புள்ளவர், அதுல மாற்று கருத்தும் இல்ல. இனிமேல் அவர் போகவே மாட்டார். அவர் சரவணன் மகிழ்ச்சியா இருக்காரோ இல்லையோ, எப்படியாவது கடைசி நேரத்துல வந்து சேர்ந்தாரே காப்பாத்தினாரேன்னு அதிமுக மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி இல்லையா? அந்த மாதிரி இல்ல. எத்தனையோ வேட்பாளர் இருக்காங்க. அவர் கொஞ்சம் ஏறத்தாழ 76 பேர் மதுரையில நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தோம். 76 பேர்ல அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதனால யார ஒருத்தர் நிப்பாட்டினாலும் சரி, அதிமுக தலைமை யாரை சுட்டி காட்டுகிறதோ அவருக்கு தான் எங்களுடைய பொதுவாக எங்களுடைய பணி எப்பொழுதுமே. அது மாதிரிதான் எப்பவுமே. 50 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி அதிமுக. மதுரையில உங்களை போன்ற பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க அதிமுகவுக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த சரவணனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்ல எப்படி அப்படின்னு எப்படி கடந்து போறது? அதெல்லாம் அந்த மாதிரி தவறாக எண்ணக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எப்ப சேர்ந்தார் இப்ப சேர்ந்தார் காலங்காலமா உழைத்துக்கிட்டு இருந்தான் அப்படி அல்ல. இந்த கழகத்துல இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், யாரை நிறுத்தினால் மக்களிடத்தில் எளிதாக கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு ஒரு தலைமை பார்க்குமே ஒழிய, காலங்காலமாக ஒரு இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கிறார் என்பதற்காக ஒருத்தருக்கு கொடுத்துட முடியாது. அதனால பொதுச் செயலாளர் பார்வையில் அவருடைய கட்சிக்காரங்கள்ட்ட மத்தியில ஒரு அதிருப்தி வராதா? இத்தனை வருஷம் கட்சியில நிச்சயமாக நமக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இபிஎஸ் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி வராதா? கடுகளவு கூட அந்த அதிருப்தி இல்ல. திரு சரவணன் மதுரைக்கு நிறுத்திருக்கீங்க இல்லையா? அந்த வேட்பாளர் நான் சொன்ன ஒரு உதாரணம். நெல்லைக்கு ஒரு வேட்பாளரை நீங்க ஏற்கனவே அறிவிச்சார் திரு இபிஎஸ், திருமிகு சிம்லா முத்துச்சோழன். அப்புறம் அவங்கள மாத்திட்டு ஜான்சி ராணிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அவங்க சிம்லா முத்துச்சோழன் 10 நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்றாங்க, வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? அதெல்லாம் அப்படி அதிமுகவுல தேர்தல் அந்த சின்னம் கொடுக்கறாங்க பாத்தீங்களா, அந்த பி ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கறாங்கல்ல, பி ஃபார்ம்ல கூட மாறும், ஸ்குருட்னி கூட மாறும். இல்ல சார், கட்சிக்குள்ளேயே நீண்ட காலமாக இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் கொடுத்தாச்சு இன்னொருக்கு அதிருப்தி வருது, அப்ப மாத்துறத புரிஞ்சு கொள்ள முடியாது. எல்லா கட்சியிலையும் நடக்கும் இல்ல. 10 நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவருக்கும் நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட வாய்ப்பு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவருக்கும் நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட வாய்ப்புனா அப்ப எல்லா சீனியரும் பயப்படுறீங்க போட்டிடுறதுக்கு, இல்ல வர்றதுக்கு உங்களுக்கு ஏதோ தயக்கம் இருக்கு. வர்றவங்களை எல்லாம் பிடிச்சு போட்டு இந்தாங்க உங்களுக்கு சீட்டுன்னு இபிஎஸ் கொடுக்கற மாதிரி தானே ஒரு தோரணை வருது. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நீங்க கற்பனையாக இல்ல, ரெண்டுமே கண்ணு முன்னாடி இருக்கிற உதாரணம். நீங்க கற்பனைன்னு அந்த வார்த்தையை சொல்லி இல்ல, நிச்சயமாக இது உங்களுடைய கற்பனை, நெறியாளருடைய கற்பனை தான் சொல்லுவேன். வெற்றி பெற்றால்தான் ஒரு இயக்கம் நீடித்து இருக்க முடியும். அந்த வெற்றிக்கு தளமான இந்த தேர்தல் இந்த நேரத்தில் யார் என்பதை தான் கட்சி பார்க்குமே ஒழிய இவர் நீண்ட காலமா இருக்காருல்ல, அவருடைய பின்புலம் என்ன, இவருடைய வெற்றி வாய்ப்பு இவரை நிறுத்தினால் என்ன என்பதை ஆட்சி மன்ற குழு பார்த்து முடிவு பண்ணி பொதுச் செயலாளர்கிட்ட சொல்றாங்க. பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார். நீங்க ரொம்ப மூத்த தலைவர், சட்டமன்ற உறுப்பினரா இருக்கு. சிம்லா முத்துச்சோழன் ஜெயலலிதாவை ஆர்கே நகர் தேர்தலில் எதிர்த்து போட்டிட்டவங்க, சரிதானே? அப்படி போட்டிட்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, உடனே எதிர்ப்பு வந்தவனா மாத்துறாரு. கட்சியில 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க சேர்றாங்க. சரவணன் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் சேர்றாரு. அப்ப என்ன ஒரு காரணம் இருக்கு, எங்கேயோ ஒரு தடுமாறுறாரு இபிஎஸ், வேட்பாளரை சரியான வேட்பாளரை கண்டுபிடிக்க தடுமாறுறாரு இபிஎஸ், அப்படித்தானே ஒரு தோற்றம் வருது. நிச்சயமாக அது தவறு, முழுக்க தவறு. அது பொதுச் செயலாளராக பார்த்து முடிவு பண்றது இல்ல, ஆட்சி மன்ற குழு மாத்தி முடிவு பண்றது. அதுல எடுத்து வச்சிருப்பாங்க 1 2 3 எடுத்து வைப்பாங்க எப்பொழுதுமே. புரட்சி ஆட்சி மன்ற குழு சொன்னதையே மாத்திட்டாரா? இல்ல, சிம்லா முத்துச்சோழன் மாத்திட்டாரு. அதுல என்னன்னா சில மக்கள் அங்க லோக்கல்ல இருக்கவங்க கட்சிக்காரங்களுடைய எதிர்ப்பு இருந்திருக்கலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி சில காரணமும் இருக்கலாம்.
அதே நேரத்தில் வந்து ஆட்சி மன்ற குழு முடிவெடுத்ததை இவர் மாத்திக்கிறதுக்கு 3 பேர் கொடுப்பாங்க பரிந்துரை பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் பார்த்து இவரை திரும்ப அதை மாத்திருக்கலாம். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த யாருக்கு சீனியருக்கு பதவி கொடுக்கணும், எந்த நேரத்தில் அவங்க உட்கார்ந்து அழகு பார்க்கணுன்றது அதிமுகவுக்கு தெரியும். ஆனால் இதுல எப்போ வந்தாலும் இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டர்களுக்கும் கூட இப்ப நீங்க சொல்றீங்களா கட்சியில பொதுச் செயலாளரா, நம்ம பொதுச் செயலாளர் சீனியர் இருக்காங்க. ஆனா நாங்க இன்னைக்கு அனைத்து பொதுக்குழு உறுப்பினரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளரான எடப்பாடியாரை தான் தேர்ந்தெடுத்தோம். அதனால பொன்னையன் அந்த காலத்துல இருந்தாரு, அவர் இருந்தார், இவர் இருந்தார், அன்வர் ராஜா இருந்தார் அப்படின்னு நாங்க சொல்லல. இப்படி கேட்கவா, நீங்க கட்சியில வந்து சேர்ந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவரை நீங்க பொதுச் செயலாளர் ஆக்கிடுவீங்களா? அப்போ அப்படி இல்ல, பொதுச் செயலாளர் ஆக்குறதுன்னு அது கட்சி என்பது வேறு, தேர்தல் என்ற பார்வை வேறு. இங்க களத்துல வந்து வெற்றி தான் முக்கியம். அவர் 10 நாள் முன்னாடி சேர்றாரா, 1 வருஷம் முன்னாடி சேர்றாராங்கிறத பிரச்சனை கிடையாது. இவர் அந்த நமக்கு வந்து யார் என்பதுதான். இப்ப எங்க புரட்சி தலைவர் காலத்திலயும் அது மாற்றம் இருந்திருக்கு, சுயேட்சையை கூட நிப்பாட்டி இருக்காங்க. இது 2 செய்தியை சொல்ல போகுது. அதிமுகவினருக்கு வந்து நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது சந்தேகம் தான் சொல்ல போகுது. நீங்க செல்வாக்கான நபராக இருந்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தாலும் உங்களுக்கு அதிமுக சீட்டு கிடைக்கும் அப்படின்ற செய்தியையும் சொல்ல போகுது. இல்ல அந்த மாதிரி தவறு நீங்க சொல்றது. அதான் நீங்க உங்களுடைய பார்வை வந்து ஏதோ ஒரு பார்வை இருக்குங்க தலைவரே. உங்க பார்வை இல்ல, தவறான பார்வை, செய்தியாளர் பார்வை. செய்தியாளர் பார்வை இல்ல, எல்லா விமர்சனங்களும் கட்சிக்காரங்க வச்சதுதான். இல்ல, கட்சிக்காரங்க நிச்சயமாக விமர்சனம் பண்ணாங்க. கட்சியை பொறுத்தளவுக்கு என்னன்னா யாருக்கு முக்கியம், கழகத்துல பதவி கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க கழகத்துல. அதே மாதிரி எந்தெந்த தேர்தலில் யாரை நிறுத்தினால் வெற்றி பெறலாம் என்பது ஆட்சி மன்ற குழு பார்த்து முடிவு பண்றது. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம இபிஎஸ் எடுத்த முடிவு சரியா தவறான முடிவுகளுக்கு பிறகு நம்ம பாருங்க. நீங்க மிகப்பெரிய வெற்றி மதுரையில இருந்து முதல் வெற்றி இங்க தொடங்கும். சரி பாருங்க, பிரதமர் மோடி இங்க மதுரைக்கு வந்தது குறித்து நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அவருடைய பயணம் ஒரு 10ஓடு 11 அப்படின்னு. ஒரு கட்சியின் மூத்த தலைவர் பிரதமர் அவர் இங்க வர்றாருன்னா கட்சியை எந்த விதத்திலையும் அவருடைய வருகை பலப்படுத்தாது, பாஜகவுக்கு லாபமே இல்லைன்னு கடந்து போறது வந்து சரிதானா? நிச்சயமாக நான் சொல்றேன், அவர் நான் குறைத்து மதிப்பிடல. மோடிஜியோடைய அந்த ஒற்றை பிம்பத்தை வச்சுதான் பாஜக நாடு முழுவதும் எலெக்ஷனை சந்திக்குது. அதான் அது ஒற்றை பிம்பம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த பிம்பம் எடுக்காது. இது திராவிட பூமி. தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார், இன்னும் சொன்னா நீதி கட்சி காலத்திலிருந்தே இந்த தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு இல்லாத ஒரு நிலை தமிழகத்திலே உண்டு. டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆண்டிகள் தான், அது மாற்றம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இப்ப பாரத பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி இறந்துடுறாங்க. அவர் மறைவுக்கு பிறகு இளம் பிரதமர் ராஜீவ் காந்தி வருகிறார். அவர் தான் நகர்பாலிகா சட்டம் கொண்டு வந்தவர், கிராம ஊராட்சி அந்த திட்டம்லாம் கொண்டு வந்தவர். அப்படி பார்த்த இளம் பிரதமர் புரட்சி தலைவர் மாதிரி ஆகணும்னு நினைச்சாரு. இவராச்சும் மோடிஜியாச்சும் பேசினாரு, நல்லா இது பண்றாரு, வைக்கிறார். அவர் குடிசை வீட்டுக்குள்ளே போய் கஞ்சி குடிச்சார், உசிலம்பட்டியில போய் கஞ்சி குடிச்சார். அந்த உசிலம்பட்டியில டெபாசிட் போச்சு காங்கிரஸுக்கு. நான் என்ன சொல்றேன், கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. மோடிஜியை பொறுத்தவரைக்கும் எத்தனை முறை வந்தாலும் மக்கள் பார்ப்பார்கள், மோடிஜியை பார்ப்பார்கள். சரி ஏதோ பேசுறார் அப்படின்னு போவாங்க. ஆனா அதுக்காக வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு விழுகாது. இது ஏதாவது ஒரு இதெல்லாம் தெரியாம யாராச்சும் ஒருத்தர இவ்வளவு ஆழமான புரிதல் கொண்டிருப்பவர் தான் அந்த கட்சி தான் வந்து போய் பாஜகவோட கூட்டணி வச்சுச்சா? அப்போ கூட்டணி என்பது வெற்றி பெறுவதற்கு அன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் யாரை சேர்க்கலாம், யாரை சேர்த்தா நல்லது, யாரை இந்த இதை சேர்த்தா சேர்த்துக்கிறோமா, அவங்க வந்தாங்கன்னா சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான், வேற கணக்கு தான். ஆமா 10ஓட இப்ப நண்பன்டா, நான் ஒரு நண்பன் நானும் வர்றேன்றாரு. சரி அவரை பாக்குறோம், சரி அவர் வந்தாலும் அவரும் சரி அவரும் சேர்த்துக்கிறோம், ஒரு கணக்கு போட்டு பாக்குறோம். ஒத்து வந்தா சரி, ஒத்து வரலன்னா கழட்டி விட்டுறலாம். அப்படி நீங்க சொல்ற பார்வை வேற, நாங்க அப்படி இல்ல. எங்களுடைய கொள்கை இல்ல எங்களுடைய கொள்கை என்பது எப்பொழுதுமே மாறுபட்டது அல்ல. அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. அந்தந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் அதுதான். இந்த நேரத்தில் எங்களுக்கு அவங்கள பிடிக்கல, அவங்களுடைய செயல்பாடு. இப்ப மசூதிக்கெல்லாம் போக முடியுது அவங்களால? நான் அருமையா அத்தாக்களே எங்க வருத்தப்பட்டீங்க. எங்க ஆமா உண்மையிலே நான் வருத்தப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்ப போக முடியுது நல்லா இல்ல. அவங்க பூரா மாமியில வர்றாங்க எங்க கூட்டத்துக்கு. நேத்தெல்லாம் பொதுச் செயலாளர் கூட்டத்துக்கு வந்தாங்க. இது அது
பர்தா அணிஞ்ச பெண்கள் வந்து முன்னால அந்த உட்கார்ந்து அளவுக்கு சிறுபான்மை மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு வரவேற்பு இருக்கு, அதிமுகவுக்கு. அருமையா வரவேற்பு இருக்கு. சிறுபான்மை மக்கள்னா மொத்தத்துல இஸ்லாமியர் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள்ட்டையும் இருக்கு. ஆக நமக்கான கட்சி இது அதிமுக. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.